இங்க நம்ம ஹீரோ வேலை பாக்குற இடத்துக்கு ஒரு கால் வருது. அதுல அவனோட தங்கச்சி இறந்து போயிட்டான்னு நியூஸ் சொல்றாங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டிசீஸ் இருந்திருக்கும். அதுக்கு நிறைய செலவாகணும் தான் சின்ன வயசுலயே ஹீரோ படிப்பணி பண்ணிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக ஃபாரினுக்கு வேலைக்கு போயிருப்பான். பல வருஷம் கழிச்சு தங்கச்சியோட இறுதி சடங்குக்கு தான் வந்திருப்பான். அவன் வந்ததுல இருந்து அவன் தங்கச்சி வளர்த்தனா ஹீரோவையே சுத்தி சுத்தி வருது. எதையோ சொல்ல வர மாதிரியே இருக்கும். இப்ப ஹீரோவோட யூஸுக்காக அவங்க அப்பா ஒரு பழைய வேன் அவன் கிட்ட கொடுக்க, ஒரு நாள் நைட்டு அந்த வேன்ல இருந்து பயங்கரமா ஏதோ சத்தம் வருது. என்னன்னு போய் பார்த்தா அதுல ஒரு கை தெரியும். பயந்து போனவன் திடுக்குன்னு ஏந்திரிச்சாதான் தெரியுது இது வெறும் கனவுன்னு. எதுக்கும் வேனை செக் பண்ணுவோமேட்டு வேனை போய் பார்த்தா உண்மையாவே இறந்து போன அவனோட தங்கச்சி வேன்ல ஆவியா இருக்கா. அதை பார்த்த ஹீரோவும் ஐயோ பேயின்னு பயப்பட, தங்கச்சியோட ஆவி அண்ணா பாத்தியா பேய்னா எப்படி இருக்கும், என்ன பாரு பேயா மாறின கூட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ட்டு ஹீரோ கிட்ட சகஜமா பேச அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா தங்கச்சிக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கான்னு கேட்க, அவங்க அம்மாவும் எதை சொல்ல அவளுக்கு தான் ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ இதுல ஒண்ணு இருந்தாலே நிறைவேற்றுறது கஷ்டம், இவ்வளோத்தையும் நான் எப்படி நிறைவேற்ற போறேன்னுட்டு ஹீரோக்கு மொழி பிதுங்குது. இப்ப மறுநாள் காலையிலயும் ஹீரோ வேனை செக் பண்ணா அங்கதான் இருக்கா. அவளோட நாயும் அவ கூட தான் விளையாண்டுட்டு இருக்கும். இதான் நாய் அவன் கிட்ட சொல்ல வந்திருக்கும் போல. ஹீரோக்கும் நாய் கண்ணுக்கும் மட்டும்தான் தங்கச்சியோட ஆவி தெரியுது. இப்ப தங்கச்சி மேல உள்ள பயம் போய் அவ கூட சகஜமா பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் முழுக்க சுத்துறாங்க. ஹீரோக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் தான் அவனோட ஆசையாவே இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி குடும்ப சூழ்நிலையினால அவன் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கும். இப்ப ஹீரோ அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ கூட படிச்ச பொண்ணு அவன் மீட் பண்றான். அவ ஹீரோக்கு சின்ன வயசு கிரஷும் கூட. அவளுக்கு பாஸ்ட் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். அதனால அவ வீட்டுல உள்ள யாரும் அவளை மதிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்ப தங்கச்சியும் அண்ணா நீ பேசாம இவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. இப்படியே பேசிக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கிட்டாரிஸ்ட் போட்டோ போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கும். அதை பார்த்து தங்கச்சி சோகமாகிடுறா. அதை ஹீரோவும் கவனிக்கிறான். பிளாஷ்பேக்ல தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா. அவனும் இவளை லவ் பண்ணிருப்பான். ஆனா லவ் சொல்றதுக்கு முன்னாடியே தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போய் இறந்திருப்பா. இது எல்லாத்தையுமே தங்கச்சிக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். அதுல படிச்சு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் அந்த பையன் இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது அப்ப அந்த தங்கச்சியும் இந்த டைரியா அவங்கிட்டே கொடுத்துருன்னு சொல்றா. ஹீரோவும் அதை கொடுத்துறான். ஹீரோ ஸ்கூல் கிரஷ் கூட பேசிக்கிட்டு இருக்க அதை அந்த பொண்ணு வீட்டுல பார்த்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. அதனால அவ வீட்டை விட்டு வந்துட. இப்ப இங்க இருந்தா பெரிய கலவரம் ஆயிடும்னு ஹீரோ தங்கச்சி ஹீரோட கிரஷ் அந்த நாயின்னு எல்லாரும் வேன்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி போற வழியில தங்கச்சியோட லவரும் லிஃப்ட் கேட்க, உங்க தங்கச்சிக்கு எங்க காலேஜ்ல நினைவஞ்சலி செலுத்துறோம்னு சொல்ல இவங்களும் இப்ப வண்டியை திருப்பிக்கிட்டு காலேஜுக்கு போறாங்க. அங்க தங்கச்சி எழுதின ஒரு கவிதைக்கு டியூன் போட்டு அவளுக்கு அஞ்சலி செலுத்த கரெக்டா அது முடியும் போது கிரஷ் வீட்டாளுங்களும் அங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை தடுக்க அதுக்குள்ள நம்ம ஆளுங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. தங்கச்சிக்கு ஊரை சுத்தணும்னு ஆசை இருக்கும். அதனால எல்லாரும் அந்த வேன்லயே எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப தங்கச்சியும் உங்க கூட இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா, என்னையே இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பிறக்க போற பொன் குழந்தைய நீ எப்படி பாத்து பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோட கிரஷ் வந்து கூப்பிடுறா. அதனால ஹீரோவும் அங்க இருந்து போயிட. இப்ப மறுநாள் காலையில பார்த்தா தங்கச்ச காணும். இவனும் அவ பேரை சொல்லி எங்க பார்த்தாலும் தேடுறான். கிரஷுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு தங்கச்சி ஞாபகம் வந்திருக்கும் போலன்னு புரிஞ்சுக்கிறா. இப்படியே பல நாள் கடந்துருது. இப்ப ஹீரோவும் ஃபுட்பால் கோச்சா இருக்கான். அப்ப பழையபடியே அந்த வேன்ல இருந்து ஒரு சத்தம் வருது. இவனும் போய் பார்த்தா இவனோட போன் தான் ரிங் ஆகிட்டு இருக்கும். அதுல உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல தன்னோட தங்கச்சியே திரும்பவும் பிறந்துட்டான்னு நினைச்சு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான்.